அண்ணனுக்கு திருமணமாகி 2 வருடங்கள் ஆகிறது. அவர் மனைவி மைதிலி அத்தை. நான் இப்போதுதான் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வீட்டில் சும்மா இருக்கிறேன். அப்பா பலமுறை கடைக்கு வரும்படி அழைத்தும் எனக்கு அந்த தொழிலில் விருப்பமில்லை என்பதால் நண்பர்களுடன் ஊர் சுற்றுவதிலேயே பொழுதை கழிப்பேன். அப்பாவும் அண்ணனும் கடைக்கு சென்றுவிட்டால் அதுவரை சிறைச்சாலை போல இருந்த வீடு சட்டென ஒரு நந்தவனமாக மாறும். மைதிலி அத்தை தன் வேலைகளை முடித்துவிட்டு சுதந்திரமாக இருப்பார். என் தங்கை கவிதாவும் அத்தையும் அமர்ந்து டிவி பார்ப்பார்கள். ஒரு நாள் நண்பர்களை பார்க்க சென்றபோது யாரும் வீட்டில் இல்லை. அதனால் சீக்கிரமே வீடு திரும்பினேன். வாசலில் அத்தையும் அம்மாவும் துணி துவைத்துக் கொண்டிருந்தனர். என்னை பார்த்ததும் அத்தை, ராகவ் நல்ல வேலை வந்தாய், இந்த துணி வாளியை மொட்டை மாடிக்கு கொண்டு வா, காய போடலாம் என்றார். நான் வாளியை சுமந்து மாடிக்கு சென்றேன். மாடியில் அத்தை துணிகளை தர நான் கொடியில் விரித்தேன். துணிகளை காய போட்டு முடித்ததும் அத்தை சுவருக்கு பின்னால் நின்று கீழே இருக்கும் மைதானத்தை பார்த்து கொண்டிருந்தார். நான் மெல்ல அவர் அருகில் சென்று எட்டி பார்த்தேன். அங்கே இயற்கையான சூழலை அவர் ரசித்துக் கொண்டிருந்தார். திடீரென திரும்பிய அவர் என் அருகாமையை கண்டு, என்ன செய்கிறாய் ராகவ் என்று கேட்டு புன்னகைத்தார். நான் அவரிடம் பேசிவிட்டு கீழே வந்தேன். மாலையில் அண்ணன் போன் செய்தார். மைதிலி அத்தையின் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை. அவளை அவசரமாக அவள் ஊரான சேலத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். எனக்கு வேலை இருக்கிறது, நீ அவளை அழைத்து கொண்டு போ என்றார். ஏசி ஸ்லீப்பர் கோச்சில் 2 டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்ய சொன்னார். நான் முன்பதிவு செய்துவிட்டு திரும்பிய போது வீட்டில் யாரும் இல்லை. தங்கை கவிதா மட்டும் இருந்தாள். நான் என் அறைக்கு சென்று சோர்வாக அமர்ந்திருந்தேன். கதவை சாத்த மறந்துவிட்டேன். சட்டென கதவு அருகில் மைதிலி அத்தை வந்து நின்றார். டிக்கெட் உறுதியாகிவிட்டதா என கேட்டவர், என் சோர்வை பார்த்துவிட்டு, உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள் என்று ஒரு அன்பான பார்வையுடன் சொல்லிவிட்டு சென்றார். அன்று இரவு 1 மணி. மறுநாள் பயணம் என்பதால் துணிகளை அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தேன். தாகம் எடுக்கவே தண்ணீர் குடிக்க கிச்சனுக்கு சென்றேன். அப்போது மொட்டை மாடிக்கு யாரோ ஏறும் சத்தம் கேட்டது. மெல்ல பின்னாடியே சென்றேன். இருட்டில் மைதிலி அத்தை யாரிடமோ போனில் பேசிக் கொண்டிருந்தார். எல்லாம் ரெடி, நாளைக்கு வந்துவிடுவேன் என அவர் பேசிய வார்த்தைகள் எனக்கு சற்று ஆச்சரியத்தை தந்தன. கண்டிப்பான என் அண்ணனின் நிழலில் இருக்கும் அத்தைக்கு இப்படி ஒரு ரகசியமா என்று யோசித்தேன். நான் சட்டென கீழே இறங்கி வந்துவிட்டேன். சிறிது நேரத்தில் அவரும் கீழே வந்தார். என்னை அங்கே பார்த்ததும், துணி காய்ந்து விட்டதா என பார்க்கச் சென்றேன் என்று இயல்பாக சொன்னார். மறுநாள் காலை நான் கிளம்பிக் கொண்டிருந்த போது தங்கை கவிதா ஓடி வந்தாள். அண்ணே, எனக்கும் உங்க கூட வரணும்னு ஆசைதான், ஆனா அப்பா விடமாட்டார், எனக்காக ஒரு உதவி செய்வீங்களா என கேட்டாள். அடுத்த சில மணி நேரங்களில் எல்லாம் சிறப்பாக நடந்தன. கவிதாவிற்கு ஒரு நல்ல பரிசு வாங்கி கொடுத்தேன். அதை பார்த்ததும் அவள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. மைதிலி அத்தையும் தன் பைகளை தயார் செய்து வைத்திருந்தார். அண்ணன் கார்த்திக் வண்டியில் எங்களை ரயில் நிலையத்திற்கு அழைத்து சென்றார். ராகவ், அத்தையை ஜாக்கிரதையாக கூட்டிட்டு போ, வழியில் எங்கும் கவனம் சிதறவிடாதே என்று அண்ணன் அறிவுரை கூறிவிட்டு விடை பெற்றார். ரயில் நகரத் தொடங்கியது. ரயில் பெட்டியில் நாங்கள் பேசிக்கொண்டே சென்றோம். அத்தை, நேற்று இரவு நீங்கள் யாரிடம் போனில் பேசினீர்கள் என்று நான் தயக்கத்துடன் கேட்டேன். அவர் சிரித்துக்கொண்டே, எனக்கு தெரியும் ராகவ், நீ அதை கேட்பாய் என்று. அது என் சிறுவயது தோழி. திருமணத்திற்கு முன்பு நாங்கள் இப்படித்தான் மணிக்கணக்காக பேசிக்கொள்வோம். அவளுடைய குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்ளத்தான் நான் பேசினேன், வேறு எந்த தவறான எண்ணமும் இல்லை என்றார். அவர் பேச பேச அவர் மீதான பயம் மறைந்து ஒரு நல்ல குடும்ப பிணைப்பு உருவாவதை உணர்ந்தேன். நீ என் தம்பி மட்டுமல்ல, ஒரு நல்ல நண்பன் என்று அவர் என் கைகளை பற்றிக் கொண்டார். அடுத்த நாள் காலை சேலம் ரயில் நிலையத்தை அடைந்தோம். அங்கிருந்து வாடகை கார் பிடித்து அத்தையின் வீட்டுக்கு சென்றோம். அது ஒரு பெரிய பண்ணை வீடு. அத்தையின் தந்தை அந்த ஊரின் பெரிய செல்வந்தர். வீட்டிற்குள் நுழைந்ததும் அத்தையின் அம்மா சாந்தி ஓடி வந்து மகளை கட்டி தழுவி கொண்டார்.
என்னை பார்த்ததும், ராகவ் தம்பி எப்படி இருக்கீங்க என்று வாஞ்சியுடன் வரவேற்று உபசரித்தார். அத்தையின் அம்மாவுக்கும் அத்தைக்கும் இடையே பெரிய வயது வித்தியாசம் தெரியவில்லை. அவரும் அத்தையைப் போலவே மிக அழகாகவும் கண்ணியமாகவும் இருந்தார். முதலில் இருவரும் முகம் கழுவிவிட்டு வாருங்கள், பயண களைப்பு தீரட்டும், அதற்குள் நான் சாப்பாடு தயார் செய்கிறேன் என்றார் அவர் அம்மா. அத்தையின் தந்தையை போய் பார்த்தோம். அவர் உடல்நிலை தேறி வந்தாலும் மகளை கண்டதும் அவர் முகம் மலர்ந்தது. சேலம் நகரில் அந்த பெரிய பண்ணை வீட்டில், அந்த பசுமையான சூழலில் மைதிலி அத்தையுடனான என் பயணம் ஒரு புதிய திசையை நோக்கி திரும்ப போவதை நான் அப்போது உணரவில்லை. அத்தையின் அம்மாவின் அந்த அதீத அன்பும், அத்தை என்னிடம் காட்டிய அந்த நம்பிக்கையான பார்வையும் ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை உணர்த்தியது. குளித்து முடித்துவிட்டு வந்தபோது டைனிங் டேபிளில் சுட சுட சாப்பாடு தயாராக இருந்தது. அத்தையின் அம்மா சாந்தி எங்களை அன்போடு அமர வைத்தார். அத்தை தன் பிறந்த வீட்டுக்கு வந்த சந்தோஷத்தில் மகிழ்ந்து கொண்டிருந்தார். ராகவ், இங்கே பாரு, இதுதான் எங்க தோட்டம், அங்கதான் அந்த பெரிய கிணறு இருக்கு என்று ஜன்னல் வழியாக காட்டினார். சாப்பிடும்போது சாந்தி அம்மா என்னையே கவனித்துக் கொண்டிருந்தார். தம்பி, உங்க அண்ணன் கார்த்திக் ரொம்ப கண்டிப்பானவர்னு மைதிலி சொல்லுவா, ஆனா நீங்க ரொம்ப அமைதியா சமத்தா இருக்கீங்களே என்று அவர் பாராட்டிய போது அத்தை எனக்கு ஒரு புன்னகையை வீசினார். மதிய உணவுக்கு பிறகு அத்தையின் அப்பா உறங்க சென்றார். சாந்தி அம்மாவும் ஓய்வெடுக்க போக அத்தை என்னை மெல்ல அழைத்தார். ராகவ், வா, நம்ம தென்னந்தோப்பு வரைக்கும் போயிட்டு வரலாம் என்றார். வெளியே வெயில் தணிந்து இதமான காற்று வீசிக் கொண்டிருந்தது. தோட்டத்தின் ஒரு மூலையில் வேலைக்காரரின் மகள் கவிதா நின்று கொண்டிருந்தாள். அத்தை சொன்ன அதே தோழி இவள்தானா என்று நான் யோசித்தேன். அத்தை அவளை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார். இவன் என் தம்பி ராகவ், ரொம்ப நல்லவன். நான் சொன்னேனே, அந்த போன் விஷயம் எல்லாம் இவனுக்கு தெரியும் என்று அத்தை சொன்னதும் கவிதா புன்னகைத்தாள். தோட்டத்தில் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தபோது மைதிலி அத்தை என்னிடம் மனம் விட்டு பேசினார். ராகவ், மதுரை வீட்டில் அப்பாவுக்கும் உன் அண்ணனுக்கும் பயந்து நான் என் சுதந்திரத்தையே இழந்திருந்தேன். ஆனா இந்த ரயில் பயணமும் உன்னோட இந்த துணையும் எனக்கு புது தெம்பை கொடுத்திருக்கு. நம்ம 2 பேருக்கும் இடையில ஒரு நல்ல நட்பு இருக்கு. அது அப்படியே இருக்கட்டும். நாம இனிமே வெறும் உறவினர்கள் மட்டும் இல்ல, நெருக்கமான நண்பர்கள், சரியா என்று என் கையை தட்டி உறுதிமொழி வாங்கிக் கொண்டார். அந்த பண்ணை வீட்டின் தனிமையும் அத்தையின் சுதந்திரமான போக்கும் எனக்குள் ஒரு புதிய உற்சாகத்தை தந்தது. அன்று இரவு மாடியில் இருந்த அறையில் நான் படுத்திருந்தேன். ஜன்னல் வழியாக தோட்டத்து பூக்களின் வாசம் வந்து கொண்டிருந்தது. திடீரென என் அறை கதவு மெல்ல திறக்கப்பட்டது. உள்ளே வந்தது மைதிலி அத்தை. ராகவ், இன்னும் தூங்கலையா? எனக்கும் தூக்கம் வரல. அம்மாவும் அப்பாவும் கீழே இருக்காங்க. நாம வேணும்னா மொட்டை மாடிக்கு போய் கொஞ்ச நேரம் நிலாவை பார்த்துட்டு பேசலாமா என்றார். அத்தையின் குரலில் ஒருவித வசீகரம் இருந்தது. அந்த நள்ளிரவில் யாரும் இல்லாத அந்த பண்ணை வீட்டில் அத்தையும் நானும் மாடிக்கு சென்றோம். அங்கு அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்குள் புதிய சிந்தனையை தூண்டியது. மொட்டை மாடியில் குளிர்ந்த காற்று வீசிக் கொண்டிருந்தது. அத்தை தூரத்து தென்னை மரங்களை பார்த்தபடி பேசத் தொடங்கினார். ராகவ், உனக்கு ஒன்று தெரியுமா? நான் ஏன் அந்த போன் விஷயத்தை உன்கிட்ட மறைக்காம சொன்னேன்னு? ஏன்னா இந்த குடும்பத்துல நிஜமான சந்தோஷத்தை பகிர்ந்துக்க ஆள் இல்லை. உன் அண்ணன் ஒரு இயந்திரம் மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கார். அப்பா அதிகாரத்திலேயே இருக்கார். ஆனா நீ மட்டும்தான் மத்தவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கிற ஆளா எனக்கு தெரிஞ்சாய் என்றார். அவர் தொடர்ந்தார். இங்க நான் என் தோழிக்கிட்ட பேசினது வெறும் பேச்சு இல்ல ராகவ், அது என்னோட மனவிடுதலை. உன் கூட இந்த பயணம் வந்த பிறகுதான் எனக்கும் ஒரு தம்பி மாதிரி, நண்பன் மாதிரி ஒரு நல்ல உறவு கிடைச்சிருக்குன்னு தோணுது. மதுரையில் நாம் திரும்பவும் அந்த மோனமான வீட்டுக்குள்ள போகும்போது இந்த சேலம் நினைவுகள்தான் நமக்குள்ள ஒரு அழகான நினைவா இருக்கும் என்றார். அடுத்த 2 நாட்கள் அந்த பண்ணை வீட்டில் சொர்க்கமாக இருந்தன. சாந்தி அம்மா எங்களை ஊர் முழுக்க சுற்றிக் காட்டினார். நான் அத்தையுடன் சேர்ந்து தோட்டத்தில் வேலை செய்ததும் ஆற்றுக்கு சென்று குளித்ததும் என் வாழ்நாளில் மறக்க முடியாத அனுபவங்கள்.
அத்தையின் தந்தை குணமடைந்ததைத் தொடர்ந்து நாங்கள் மதுரைக்கு கிளம்ப தயாரானோம். பண்ணை வீட்டில் எங்களின் கடைசி மாலை பொழுது அது. தோட்டத்தில் இருந்த அந்த பெரிய கிணற்றடியில் நானும் அத்தையும் அமர்ந்திருந்தோம். சுற்றிலும் தென்னை மரங்களின் சலசலப்பு. அத்தை மிகவும் அமைதியாக இருந்தார். ராகவ் நாளைக்கு நாம கிளம்புறோம்னு நினைக்கும்போது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அங்க போனா மறுபடியும் அதே 4 சுவர், அதே பயம் என்று சொல்லும்போதே அவர் கண்கள் கலங்கின. நான் மெல்ல அவர் கையை தட்டி, அத்தை மதுரை வீடு முன்ன மாதிரி இருக்காது. இப்போ அங்க உங்களுக்காக நான் இருக்கேன். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா தம்பியா நான் நிற்பேன் என்றேன். அந்த ஒரு வார்த்தை அவருக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. அப்போது சாந்தி அம்மா அங்கே வந்து, என்ன கிளம்புறதுக்குள்ளேயே 2 பேரும் சோகமாயிட்டீங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு விசேஷமான விருந்து இருக்கு. சீக்கிரம் வாங்க என்று எங்களை அழைத்து சென்றார். அன்று இரவு சாந்தி அம்மா ஊர் முறைப்படி ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு செய்திருந்தார். அத்தையின் தந்தை இப்போது நன்றாக எழுந்து நடமாடத் தொடங்கியிருந்தார். உணவருந்தும் போது அத்தையின் அம்மா என்னிடம் சொன்னார், ராகவ், நீங்க மதுரைக்கு திரும்பி போனதும் உங்க அப்பா கிட்ட ஒன்று சொல்லணும். மைதிலிக்கு இங்கேயே ஒரு சின்ன தொழில் தொடங்கி கொடுக்க அவங்க அப்பா ஆசைப்படுறாரு. அவ அடிக்கடி இங்க வந்துட்டு போக நீங்கதான் உதவி செய்யணும் என்றார். அத்தை இதை கேட்டு வியப்படைந்தார். இது அத்தைக்கும் அவர் அம்மாவுக்கும் இடையே ஏற்கனவே போடப்பட்ட ஒரு ரகசிய திட்டமோ என்று எனக்கு தோன்றியது. அத்தை என்னை நோக்கி மெளிதாக கண் சிமிட்டினார். அந்த பார்வையில் என்னை இனி அடிக்கடி இங்கே கூட்டிட்டு வருவது உன் பொறுப்பு என்ற அர்த்தம் பொதிந்திருந்தது. கிளம்பும்போது சாந்தி அம்மா என் கையை பிடித்துக்கொண்டு, தம்பி, என் மகளை பத்திரமா பார்த்துக்கோ. அவ அங்க சில நேரங்களில் தனிமையா உணர்றா. நீ அவளுக்கு துணையா இரு என்றார். அவர் கண்களில் இருந்த அந்த தெளிவு அத்தையிடம் சொன்ன ரகசியத்தின் ஆழத்தை புரிய வைத்தது. ரயிலில் மீண்டும் மதுரைக்கு திரும்பிக் கொண்டிருந்தோம். இப்போது எங்கள் இருவருக்கும் இடையே அந்த பழைய பயமோ அல்லது அந்நிய தன்மையோ இல்லை. அத்தை என் தோளில் சாய்ந்து கொண்டு அமைதியாக ஜன்னல் வழியே வேடிக்கை பார்த்தார். மதுரை ரயில் நிலையத்தில் அண்ணன் கார்த்திக் எங்களை வரவேற்க காத்திருந்தார். வீட்டின் வாசலில் அடி எடுத்து வைக்கும்போது அந்த பழைய அமைதி எங்களை சூழ்ந்தது. ஆனால் எனக்கும் அத்தைக்கும் மட்டும் தெரியும், அந்த மௌனத்திற்கு அடியில் இப்போது ஒரு புதிய நட்பும் ஒருவருக்கொருவர் பக்கபலமாக இருக்கும் இரகசிய பிணைப்பும் உருவாகி இருக்கிறது என்று. அடுத்த நாள் அதிகாலை சேலம் ரயில் நிலையத்தில் ரயில் ஏறியபோது அத்தை பழைய மைதிலியாக இல்லை. அவரிடம் ஒரு புதிய தன்னம்பிக்கை தெரிந்தது. ரயிலில் ஏசி பெட்டியின் கதவை மூடியதும் அத்தை தன் பையிலிருந்து ஒரு சிறிய பரிசு பெட்டியை எடுத்து என்னிடம் நீட்டினார். இது என்ன அத்தை என்று கேட்டேன். திறந்து பாரு என்றார். அதில் ஒரு அழகான கை கடிகாரம் இருந்தது. இது எதுக்கு அத்தை என்று கேட்டேன். இது வெறும் கடிகாரம் இல்ல ராகவ், இனிமே உன்னோட நேரம் நல்லா இருக்கணும்னு நான் கொடுக்கிற ஒரு அன்பளிப்பு. அப்புறம் அந்த போன்ல நான் பேசுன அந்த தோழி கவிதா இருக்காளே, அவளை உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு தெரியும். அவகிட்டேயும் பேசிட்டேன். நீயும் அவளும் இனிமே நல்ல நண்பர்களா போன்ல பேசிக்கலாம் என்று அத்தை சிரித்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அத்தை எனக்காக இவ்வளவு தூரம் யோசித்திருக்கிறார் என்பது நெகிழ்ச்சியாக இருந்தது. ரயில் மதுரை வந்து சேர்ந்தபோது அண்ணன் கார்த்திக் பிளாட்பாரத்தில் நின்றிருந்தார். வண்டியில் ஏறி வீட்டுக்கு செல்லும் வழியில் அண்ணன் கேட்டார், என்ன மைதிலி, அப்பா எப்படி இருக்கார்? ராகவ் உன்னை தொல்லை பண்ணாம கூட்டிட்டு வந்தானா என்று. அத்தை என் பக்கமாக திரும்பி பார்த்து, ராகவ் மாதிரி ஒரு தம்பி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். அவன் என்னை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டான் என்றார். நன் முகத்தில் ஒரு சிறு புன்னகை அரும்பியது. வீட்டுக்குள் நுழைந்ததும் அப்பா ஹாலில் அமர்ந்திருந்தார். நாங்கள் இருவரும் போய் அவர் காலில் விழுந்து ஆசி பெற்றோம். எப்போதும் கோபமாக இருக்கும் அப்பா அன்று அத்தையை பார்த்து, மைதிலி, உன் அப்பா உடம்பு இப்போ பரவாயில்லையா? நீ இன்னும் கொஞ்ச நாள் அங்கேயே இருந்திருக்கலாம் என்றார். அப்பாவிடமிருந்து வந்த அந்த அன்பான வார்த்தைகள் அத்தைக்கும் எனக்கும் பெரிய ஆச்சரியத்தை தந்தன. வாழ்க்கை எப்போதும் ஒரே நேர்கோட்டில் செல்வதில்லை. இந்த பயணம் எங்களுக்குள் இருந்த தயக்கத்தை உடைத்து ஒரு அழகான நட்பையும் குடும்பத்திற்குள் ஒரு புதிய புரிதலையும் கொண்டு வந்தது. அத்தைக்கு இப்போது நான் ஒரு தம்பி மட்டுமல்ல,
ஒரு சிறந்த தோழனாகவும் மாறிவிட்டேன். மதுரை வீட்டின் அந்த சுவர்களுக்குள் இப்போது பழைய பயமில்லை, மாறாக ஒரு அழகான மகிழ்ச்சி குடிகொண்டிருந்தது. கண்டிப்பான அந்த வீட்டின் சட்ட திட்டங்களுக்கு நடுவே யாருக்கும் தெரியாமல் பூத்த ஒரு சிறிய செடியைப் போல எங்கள் நட்பு துளிர்விடத் தொடங்கியது. வாழ்க்கை பயணம் எத்தனையோ திருப்பங்களை கொண்டது. அதில் அத்தையுடன் நான் மேற்கொண்ட இந்த பயணம் என் பார்வையை முற்றிலும் மாற்றிவிட்டது, முற்றுப் பெற்றது. எங்களின் கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எங்களை ஊக்குவியுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.